திருமலை ஏழுமலையானுக்கு சாற்றப்படும் வஸ்திரம் 21 முழம் நீளமும் 5 கிலோ எடையும் உள்ள பட்டு பீதாம்பரமாகும். இதை தயாரிப்பதற்கென்றே சென்னையில் தனி கடையே உள்ளது. இந்த வஸ்திரம் ஏழுமலையான் கோவில் அலுவலகத்துக்கு மட்டுமே கிடைக்கும். இவ்வளவு பெரிய வஸ்திரம் சாற்றப்படும் கடவுள் ஏழுமலையானே ஆவார். ஏழுமலையான் கோவிலில் முன்பு வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனைக்கு வில்வ இலை பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக தற்போது மார்கழி மாதம் முழுவதும் வில்வ அர்ச்சனை செய்யப்பட்டு வருகின்றது. வில்வ இலை சிவ அர்ச்சனைக்கு உரியது. வில்வம் அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படும் ஒரே வைணவ ஆலயம் ஏழுமலையான் கோவில் மட்டுமே. சிவராத்திரி அன்று ஏழுமலையானுக்கு சோஸ்திர பாலிகா உற்சவம் நடைபெறுகின்றது. அன்று மூலவருக்கு வைரத்தில் விபூதி நெற்றி பட்டை சாற்றப்பட்டு வீதி உலா நடைபெறுகின்றது. ஏழுமலையான் சிலைக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்படுவதில்லை, புனுங்கு காப்பு சாற்றப்படுகின்றது. தாள பட்கம் அன்னமாயா என்பவர் ஏழுமலையான் மீது 32,000 கீர்த்தனைகளை ஏற்றியுள்ளார். இது ஒரு சாதனை நிகழ்வாகும். திருமலை 3000 அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசமாகும். ஆனால் ஏழுமலையான் சிலையில் வெப்பம் மட்டும் 110 டிகிரி பாரன்ஹீட்டிற்கு குறைவதே கிடையாது. இது இன்றளவும் அதிசயமான நிகழ்வாகவே உள்ளது. ஏழுமலையானின் சாலகிராம தங்க மாலை 12 கிலோ எடையுடையது. இதை ஏழுமலையானுக்கு சாற்ற 3 அர்ச்சகர்கள் தேவை. சூரிய கடாரி என்ற ஆபரணம் 5 கிலோ எடை உள்ளது. இவை போல அரிதான பல நகைகள் ஏழுமலையானுக்கு குவித்துள்ளன. அரிய நகைகள் தவிர சாதாரண நகைகளும் அமோகமாக உள்ளன. இவற்றை சேமிக்க இடமோ ஏழுமலையானுக்கு உடுத்த நேரமோ இல்லாமல் இருப்பதால் சாதாரண நகைகளை மட்டும் ஆண்டிற்கு ஒரு முறை பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து ஏலம் விடுகிறார்கள். உலகிலேயே அரிதான ஒற்றைக்கண் நீலம் என்ற அரிய ரத்தினக்கல் ஏழுமலையான் கோவிலில் உள்ளது. இதன் தற்போதைய மதிப்பு 100 கோடியாகும். ஏழுமலையான் கோவிலின் தலமரம் புளிய மரம். ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாச திறப்பு வைபவம் கிடையாது, கொண்டாட்டம் மட்டும் உண்டு. வெளிநாடுகளிலிருந்து பூசணை பொருட்கள் வருவிக்கப்படும் ஒரே பெருமைக்குரிய கோவில் ஏழுமலையான் கோவிலே ஆகும். எடுத்துக்காட்டாக சீனா புனுங்கு, நேபாளம் கஸ்தூரி, நெதர்லாந்து ரோஜா. ஏழுமலையானுக்கு தினசரி ஒரு முறை அபிஷேகத்திற்கான குறைஞ்சபட்ச செலவு தற்போதைய நிலவரப்படி 1 லட்சம் ரூபாய் ஆகும். ஓம் நமோ நாராயணா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.